வார்த்தை கேட்டுருக்கு. யாருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, செத்தவனையும் உயிரோடு எழுப்புறது. ஆமாவா இல்லையா? உயிரோடு. அந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துக்கு நேராக வாங்க. இங்க பாருங்க, படிங்கம்மா. தேவனுடைய வார்த்தையானது, இப்ப சரியா படிச்சல? சொல்லு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தை, பைபிள் எடுத்துட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து பிள்ளையோட சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருகானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பரிகரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கவனிக்கிறாங்க. பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏய் பாச், கவனிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? ஏய் கவனிச்சுக்கோங்க. என்ன வசனம்? கர்த்தருடைய, தேவனுடைய. சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுமா? கர்த்தர் வசனம் பயங்கர சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறம் கருக்குள்ளது. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறம் கருக்குள்ளது. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுதர்கள் போகும் பாதையின் தெய்வம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இது என் தியானம், இனிமை தங்கு தனிமையிலும். இரவும் பகலும் இது என் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம். வேத பிரிய வேத புதல்வர் சேதமடையா நடந்திடுவா. வேத பிரிய வேத புதல்வர் சேதமடையா நடந்திடுவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. இலைகள் உதிரா
காட்டும் சத்திய வேதம். எல்லாரும் கைகளை தட்டி நல்லா உற்சாகமாக பிள்ளைகளே, உற்சாகமாக கை தட்டி சந்தோஷமாக ஹாப்பி ஹேண்ட் சர்ப்ரைஸ் காட். ஆண்டவரை காட்டி மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு பிரைஸ் பண்ணுங்க. உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி வகுக்கும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். 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 கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய. கர்த்தர் கடிந்து கொண்டு அவருடைய சத்தியத்தினாலே நம்முடைய பாவ கரைகள், அக்கிரம கரைகள், செய்வனை கரைகள், மந்திர கரைகள், வேண்டாத போராட்டங்கள், பண பிரச்சனைகளை நீக்கும்படி தேவன் கடிந்து கொண்டு நம்மிடத்தில் இடைபடுகிறவர். அவர் இரக்கமுள்ள தெய்வம், அவர் வல்லமை தெய்வம். அல்லேலூயா. மிகவும் வல்லமையும் பராக்கிரமமான தெய்வம். உடைய வார்த்தை சத்தியம், மிகவும் ஜீவனுள்ளது, வல்லமையானது, சோர்ந்து போகாது, ஜீவனும் வல்லமை உள்ளதாகும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்குள்ளதாகும். பயங்கர எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அவ்வளவு சார்பு ஆண்டுடைய வார்த்தை. அதாவது அதனால்தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். எப்படி போகும்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும். எவ்வளோ ஷார்ப்னு பாருங்க. ஆனால் இந்த வார்த்தையோ, வார்த்தையில் எந்த எழுத்தோ, எழுத்தில் எந்த ஒரு உறுப்போ அழிந்து போவதல்ல, போகாது. ஆமென். ஆமாவா இல்லையா? அப்போ எவ்வளவு ஷார்ப்பு இந்த வார்த்தை பாருங்க. எவ்வளவு கவனமாக நம்ம தியானிக்கணும், எவ்வளவு பரிசுத்தமாக தியானிக்கணும், எவ்வளவு ஜெபத்தோட தியானிக்கணும், எவ்வளவு பவரோட தியானிக்கணும், அபிஷேகத்தோட தியானிக்கணும். அந்த தியானம் தான் இப்போ நீங்க இருக்கிற இந்த மகிமைகளை பார்க்கிற ஒரு கிருபை அது. ஹல்லேலூயா. நீங்க இந்த ஜெபத்தோட போகும் பொழுது பார்த்தீங்கன்னா, வீட்டு கதவை திறப்பீங்க, பூட்டு கீ கொண்டு வந்திருப்பீங்கல்ல, வீட்டை பூட்டிட்டு. ஜெப நேரத்தில் உன் வீடு வெற்றிடமா இருக்கணும், பூட்டப்பட்டிருக்க வேண்டும். உள்ள 10 பேரை வச்சு பூட்டிட்டு வரதல்ல, வீடே பூட்டு போட்டிருக்க வேண்டும்னா, வீடு உள்ள ஒன்றும். நிறைய இடங்களில் வீட்டில் 2 விதமாக வீடை போட்டுவாங்க, 2 இல்லை 3 விதம் கூட இருக்கு. ஒன்று, யாராவது உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ நானும் என் பொண்டாட்டியும் இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க முடியலை இல்லை நான் முடியலை, வெளியே போக வேண்டிய சூழ்நிலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்பா தயவு செஞ்சு வெளியே போட்டுட்டு போங்கப்பா சொல்லுவாங்க. இது உண்மை ஒரு சைடில். இன்னும் ஒன்று, எங்கேயும் போகாத உள்ளே இரு, நான் பூட்டிட்டு தான் போவேன். எங்க வெளியே போகிற வேலையெல்லாம் இருக்குங்க, பூட்டாதீங்க. பூட்டிட்டு, அதுக்கு அர்த்தம் என்ன? சந்தேகம். யார் மேலே நம்பிக்கை இல்லை? கணவன் மேலே நம்பிக்கை இல்லை, மகன் மேலே நம்பிக்கை, சரி மனைவி மேலே நம்பிக்கை இல்லை, பிள்ளை மேலே நம்பிக்கை இல்லை, குழந்தை மேலே நம்பிக்கை இல்லை, பேர மேலே நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லா சூழ்நிலையில் அது என்ன பாடுகிறது?
பூட்டப்படும். இப்படி பல விதத்தில் உண்டு வீடு பூட்டுறது. ஆனால் இப்போ பூட்டப்படுறது ஒருத்தரும் ஒரு ஆத்துமாவும் வீட்டுக்குள்ளே இல்லாதபடி அத்தனை ஆத்துமும் ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் அந்த ஒரு நாள் ஜெபம் எல்லாம் முடியும் பொழுது நம்முடைய வீட்டில் உள்ளவங்களும் வந்து ரட்சிப்பை அடைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிங்க. நம்முடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம், ஆலயத்தின் பிள்ளைகளுடைய நன்மை ஆசீர்வாதத்துக்காகத்தான் தேடி தேடி ஊழியர்களை பார்த்து பார்த்து கிருபை உள்ள ஊழியர்களை எங்கள் ஆலயத்தில் கால் வைத்து சத்தியத்தை கொடுக்க வேண்டும். அப்படியாக முன் வந்திருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை, வியாதிகள் சுகமாக்கப்படணும், ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிக்கப்படணும், சபைக்கு வராதவங்க சபைக்கு வரணும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாதவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், உயர்வு வராதவங்க உயர்வு வரணும், வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கணும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்காத பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணும், எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும், எங்கே இருந்தும் படிக்கணும், சம்பாதிக்கணும், வாழணும். எந்த சாத்தான பிள்ளைகளை தொடக்கூடாது, சபையில் எந்த சாத்தானம் வரக்கூடாது. சபையில் தேவன் அழிந்து போகிற ஆத்துமாவை ரட்சித்து கொண்டு வர வேண்டும். பாவத்துக்கும் சாமத்துக்கும் அடிமையாக இருக்கிற தேசம், ஜனங்கள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே தாகத்தோடு தான் இந்த 100 நாள் ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இடையில என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, கூப்பிடுறவங்க வரலன்னா வரல நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? ஒருவேளை கூப்பிடுறவங்க வரலன்னா, அதாவது சப்போஸ் எல்லாருமே புக் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலை யாருக்காவது வர முடியல என்ன பண்ணுவீங்க? அதான் எமர்ஜென்சி மாதிரி நம்ம எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை அதில். ஏன்னா நானும் ஒரு சில தாகத்தோடு காத்துட்டுருக்கேன். வர ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் ஏதாவது கர்த்தர் செய்யணும். நான் கர்த்தரையே தான் நோக்கி பார்த்துட்டுருக்கேன். நேற்றுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸோ இல்லை குரூப்பில் இருக்கிறீங்களா? இருந்தால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியர்களுடைய ஊழியத்தில் நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள். நடக்க முடியாதவங்க எழும்பி ஓடுறாங்க. கேன்சர் கட்டி தொங்கி இருக்கிற கேன்சர் கட்டி ஜெபத்தில் முடிஞ்சு அங்கேயே சரியாகுது. அவர் தான் நம்ம 20, 21, 22, 23, 24 வர்றாரு. 4 நாட்களுங்க தடை இல்லாமல் தேவன் கொண்டாடலாம். புக் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அப்படிப்பட்ட ஊழியர்களை நம்ம சபைகளை ஆண்டவர் கொண்டுடுறாரு. பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கையை காட்டும் பொழுது பிசாசனுடைய கிரிகள்லாம் ஓடி ரொம்ப. அவர் முந்த நாளைக்கு ஒரு மீட்டிங், வாலிபர் மீட்டிங் நடந்திருக்கு. 1000 வாலிபர்கள் பாவத்துக்கும் சாபத்திற்கும் கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருந்த 1000 வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் அவருடைய ஊழியங்களில் சாட்சி. இது நம்முடைய தேசத்தில், நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட ஊழியர்கள் கால் வைக்கிறதுக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்து அவங்க வருவாங்க. ஒருத்தர் நேற்றுக்கு என்கிட்ட கேட்டார், நான் கார் அனுப்புவேன், அவரை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்களான்னு. எந்த வீட்டுக்கும் வரமாட்டார். எந்த வீட்டுக்கும் வரமாட்டார். இந்த வீடு அந்த வீடு, இந்த வீடு அந்த வீடு, இந்த வீடு அந்த வீடு தான். அப்புறம் அவருடைய வீடு, அவங்க பேர் வரவளை தான். அடுத்து இங்கேருந்து வேறு நார்த்துக்கு இங்கே போகிற ப்ரோக்ராம். இப்படி எல்லாம் தான் நடக்குது. எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்களா? நான் கார் அனுப்புகிறேன். நாங்கள் நீ வரமாட்ட, கார் வரும். உன் கார் நடுவில் எதானா ஃபயர் ஆனா சாபம் விடுறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும். என்னை கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இல்லை, இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவரை தேடி அவர் வீட்டுக்கு போகணுமா, இல்லை அவர் நம்ம தேடி வரணுமா? இல்லை ஒன்றை சொல்லுங்க. 2 சைடு நியாயம் இருக்குது. அதனால் பார்த்து பேசுங்க. நம்ம முடியாத சூழ்நிலை, ரசிக்கப்படாத நேரத்தில், நம்ம அவரை அறியாத நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? அவர் நம்மை தேடி வந்து நம்மை பிடித்ததுக்கு அப்புறமாக நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடி போகணும். ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு விளைஞ்ச விசுவாசியே, மூத்த விசுவாசியே, ரொம்ப ஆண்டவர்னு பைபிளை கூட எடுத்து பேசுகிறவங்களே இங்கே கூட்டுவாங்க. எனக்கு டைம் இல்லைன்றாங்க. ஒன்று ஆண்டு வர நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ போனோம், நீ உயர்ந்த வளர்ந்த ஆசீர்வாதத்தோட பணக்காரன்னா நீ ரொம்ப பெரிய கொம்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, வண்டி இருக்குது, கார் இருக்குன்னா நீ பெரிய ஆள் கிடையாது. தந்த ஆண்டவருக்கு பின்னால் ஓடணும். அது நிலைக்கணும்னா, அதுதான் இப்போ நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, அது நிலைக்கணும்னா உனக்கு சுகத்தை தந்தது, பிள்ளையை தந்தது, குழந்தையை தந்தது, குடும்பத்தை தந்தது, கணவனை தந்தது, மனைவி தந்தது, வீட்டை தந்தது, சமாதானத்தை தந்தது, வருமானத்தை தந்தது.
யாரு? ஆண்டவர். அவரை தேடி நம்ம ஓடணும். நம்மளோட முடிஞ்சு போகலை. நம்ம பிள்ளைங்க, பேரன், பேத்திங்க, அடுத்த தலைமுறைகளுக்காக நம்ம ஓடணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நமக்காகனே ஓடிட்டு இருக்க கூடாது. நம்முடைய வரும் தலைமுறைகள் பாவத்துக்கு விழாது, சாபத்தில் விழாது, அக்கிரமத்தில் விழாது. இன்னைக்கு கொஞ்சம் கால் வலி வந்தா போதும் ஆண்டவர் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. முட்டாள்தனமா இருக்கக்கூடாது யாரும். கொஞ்சம் தலைவலின்னா வீட்டில் படுத்துட்டு ஆண்டவர் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அங்கே இருக்கிறது. ஞாயிற்றுலாம் பரவாயில்ல, தலைவலி. ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு, இந்த தலைவலிகளெல்லாம் தூக்கி போட்டு தேவனை தேடி ஓடி அவரிடத்தில் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? நன்மையும் விடுதலையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பரலோகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உன்னை உருவாக்கினவரும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமா இருக்கிறது. உன்னை உருவாக்கினவர் யாரு? ஏசப்பா என்னை உருவாக்கினவர். ஏன்னா எங்க அப்பானும் அம்மையும் சேர்ந்து என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி கடைசியில் ஒரு சாவுக்கு நேராக நான் போயிருக்கும் பொழுது திரும்பவும் எனக்கு ஜீவனை தந்து என்னை உருவாக்கினவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆனா ஒரு ரகசியம், என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினவர் இயேசு. நீங்க சொல்லணும், என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினவர் இயேசு. அழகாக பிறந்திருக்கிறீங்க. சில குழந்தை பார்வை இல்லாமல் பிறந்திருக்கு. சில பிள்ளைகள் கொறுக்க, யாரும் குறை சொல்லல, கொறுக்கையா பிறந்திருக்கு. சிலது முடமா பிறந்திருக்கு, சிலது ஊனமா பிறந்திருக்கு, சிலது குறையா பிறந்திருக்கு. ஆனா உன்னையும் என்னையும் அப்படி ஆண்டவர் வைக்கல. தாயின் கருவில் இருந்த கர்த்தர் கண்மணியை போல காத்திருக்காரு. எத்தனை பேர் எழும்பி நடக்க முடியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் எழும்பி தான் சொந்தமா பாத்ரூம் போக முடியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் தான் கையெடுத்து சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. உன்னையும் என்னை எப்படி வச்சிருக்காரு ஆண்டவர்? கொஞ்சம் கருப்பா இருந்தா போதும், நான் கருப்பா இருக்கிறேன் அழுவுற. கொஞ்சம் குள்ளமா இருந்தா போதும், நான் என்ன குள்ளமாயிட்டேன் அழுவுற. உலகத்துல இறங்கி பாரு, எத்தனை பேர் எப்படிப்பட்ட கேவலமா இருக்கிறாங்க. தன்னைத்தான் உணவெடுத்து சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒயரும் பைப்பும் குழாயுமா போட்டு 1-2 போக முடியாம அப்படிப்பட்ட இதுல இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவருக்கு? சிலவங்க எல்லாம் கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம். நம்ம கண்ணு இருக்குது, கரெக்டா இருக்கும் பொழுது கரையை ஓடி சேர்ந்துருவோம், மற்றவங்களை கரை சேர்க்க வைப்போம். உங்களுக்குள்ள பவர், கெப்பாசிட்டி, உங்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணும். நல்ல வார்த்தை பேச்சு மூச்சு இருக்கும் பொழுது கர்த்தரை பற்றி பேசணும். விட்டுறாதீங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நல்லா இருக்கும் பொழுது. அப்புறம் நிறைய பேர் சொல்றது உண்டு, ஞானசனத்து கூட கேட்பேன். நிறைய பேர் சொல்ற பதில் என்னன்னா, புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம யாரும் தப்பா நினைக்காதீங்க, என்ன நான் அப்படி சொல்லி பழகிட்டேன். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, என் அப்பாவுடைய அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, எங்க அம்மாவுடைய அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. உண்மையான சம்பவம் தான். அப்புறம் எங்க அப்பா ஒரு மாதிரி இருக்காரு, எங்க அம்மா முடியாம இருக்காங்க. அவங்க சொல்லி வர்றது என்ன தெரியுமா? செத்து கொள்ளி வச்சு கதை முடிச்ச அப்புறம் வரேன். அப்போ நீங்க வெயிட் பண்றீங்க, அப்பா அம்மா சாவன் வெயிட் பண்றீங்களா, இல்ல உங்க தாத்தா பாட்டி சாவன் வெயிட் பண்றீங்களா? சாகவே மாட்டாங்க, நீ நரகத்துக்கு போவ. அவங்க சாக மாட்டாங்க, நம்ம செத்துருவோம். நம்ம செத்து எங்க போவோம்? ஏங்க இந்த சபைன்னு ஓடுறது எதுக்கு தெரியுமாங்க? சோறு தின்னணும், நிம்மதியை தூங்கணும், எல்லாம் சரிதான். ஆனா முதல் குறிக்கோள் என்ன தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? பெந்தை கோசுகாரன் வந்திருக்கீங்களே, தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு வருமானம் கிடைச்சா போதும், பிசினஸ் நடந்தா போதும், குழந்தை பிறந்தா போதும், கல்யாணம் நடந்தா போதும், வியாபாரம் ஆனா போதும். இதெல்லாம் இளவு இந்த உலகத்தில் உள்ளது. அழியாத ஒண்ணு பரலோகம். ஆமென். அந்த பரலோகத்தின் லக்க நோக்கி ஓடினாதான் அம்மா அப்பவும் சாவுவாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீ செத்தா எங்க போவ? இதுதான் என்னுடைய கேள்வி. அவசகனமா பாஸ்டர் பேசுற, ஒரு ஓய்வு நாள் இப்படி பேசலாம்னு கேட்டா, இன்னைக்கு பேசாம என்னைக்கு பேசுற? நீ செத்தா எங்க போவ? அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சித்தம் செய்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்யாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டியா? ஞானசனம் எடுத்தியா? ஆண்டவர் உண்மையா வாழ்றியா?
சபைக்கு போறியா? தசமம் கொடுக்குறியா? உண்மையா போறியா? சபை பிரிக்க போறியா? கோல் முட்டை போறியா? அவனுக்கெல்லாம் பரலோகத்தில் என்ன இல்லை? இடமே கிடையாது. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எங்க உண்மையா இருங்க, என் கூட நில்லுங்க. நம்ம எல்லாம் ஒரு கேங்கா பரலோகத்துக்கு போகிறோம். லீடர் யாரா இருப்பானா? இந்த பையனா தான் இருப்பான் லீடர். ஒன்னா லீடரா வைக்கிறாப்பாங்க. உன் பேர் என்ன சொன்ன? மறந்தே போயிடுறேன். வேற யாரும் லீடராக வைக்கணும்? வேளாங்கண்ணி உங்கள் லீடராக வைக்கணுமா? வேண்டாமா? ஏன்? இங்கே உங்களை நீங்கள் நடத்துகிறத பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு அடைக்குதுன்றீங்களா? நான் அதனால தான் பயந்துட்டு பரலோகத்தில் எனக்கு லீடர்ஷிப் வேண்டாம். எனக்கு நீங்கள் தான் கஞ்சி சாப்பாடெல்லாம் எடுத்து தரணும், எனக்கு குளிக்கிற தண்ணி சூடு பண்ணி வச்சு தரணும். பரலோகத்தில் எல்லாம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் எல்லாம் கரெக்டாக அங்கே தூதர்கள் உண்டு. நம்ம அங்கே அங்கே என்ன நடக்கும்னா, என்ன கிடைக்கும்னா, எல்லோரும் கவனமாக இருங்க. ஏங்க பரலோகத்தை பற்றி பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சுந்தரமானமே சுந்தர கீதமே, சுந்தரநாதனே சுந்தர கீதமே. சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே, சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நீங்க எனக்கு சேவை செய்ய வேண்டாம், நான் உனக்கு சத்தியம் சொல்ல வேண்டாம். யார் சேவை செய்வார்களாம்? தூதர்கள் நமக்கு சேவை செய்வார்களாம். இது வரைக்கும் ஐ ஆம் ரைட்டு கிடையாது, ஐ ஆம் இதுதான் சொன்னால், இப்போதிலிருந்து நம்ம இப்படி மாறணும். எப்படி மாறணும்? ரைட்டாக மாறணும். ரைட்டாக மாற நம்ம என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நான் பாவத்தில் இருந்தேன், இதுவரைக்கும் நான் சாபத்தில் இருந்தேன், இதுவரைக்கும் நான் உலகத்தோடு இருந்தேன். இன்று இப்போ ஆங்கிலத்தில் ரைட் நவா, ரைட் நவா, ரைட் நவ், இப்படித்தானே? இந்த நேரத்தில் இருந்து உமக்கு உண்மையாக இருப்பாப்பான்னு ஒரு மனசில் நீங்கள் கொண்டு வந்தாலே, அங்கே நான் பார்ப்பேன், ஏய் எப்படி இருக்க? அந்த பிள்ளைகள் உட்காந்து தூங்குறாள் தானே நீ? அப்படி கேட்பேன். ஏன் இங்கே தூக்கம் வரல? எங்கே இங்கே தூக்கம் வரல? சுறுசுறுப்பு. இங்கே தான் உலகத்துலாம் சோர்வு, அசதி, வேலை, டல்னஸ். பரலோகத்துல எல்லாம் ஜாலியா. உடனே இப்படி பேசினு பின்னாடி ஒரு சிங்கம் வரும். ஏய் சிங்கம் வாடா, என்னென்னு கேட்கும். அங்கே சிங்கம் உன்னை கடிக்காது, பாம்பு உன்னை கொத்தாது, எல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாருமே எப்படி இருப்பாங்களாம்? ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தோட ஏவாள் ஆதாமுடைய சாபம் இதோட முடிஞ்சு போய் அங்கே எல்லாரும் நண்பர்கள். ஹல்லேலூயா. எப்போ மழை வரும்னு வயக்காடு வச்சுக்கிறோம் தேடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எப்போ 5 வருஷம் வரும், எலெக்ஷன் வரும், புது கட்சி வரும், செயற்காக தேடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே எல்லாருமே தூதர்களை போல இருப்போம். இப்படிப்பட்ட சந்தோஷ பரலோகத்துக்கு நேராக்க நீங்கள் ஓட வந்திருக்கிறீங்க. அதை விட்டுட்டு அப்பன் சாகணும், அம்மா சாகணும், கொள்ளி வைக்கணும், திருநீர் வைக்கணும், குங்குமம் வைக்கணும், பொட்டு வைக்கணும், சாங்கியத்தில் போய் நிற்கணும் சபைக்குள்ள. ஹல்லேலூயா. இதை யோசிச்சிங்களா? அப்பா சாகிறது இருக்கட்டும், அம்மா சாகிறது இருக்கட்டும், லேட் ஆகும், அதெல்லாம் பழைய கட்டைங்க. நீ எல்லாம் கோந்து போன கட்டை, எப்போ போவேன்னு உனக்கே தெரியாது. அதனால நீ போகிறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியா ஆயத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கல்யாணம் பண்ணுற நிறைய இடத்துல நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய கல்யாணம் நான் பண்ணலைங்க, தெரியாமல் ஒரே ஒரு கல்யாணம் மட்டும்தான் பண்ண மாட்டிக்கிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மாட்டிக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? எல்லா பிள்ளைகளும் கேட்பாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிங்க. கல்யாணம் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் தெரியும். பொண்டாட்டியை பார்க்குறது, அடுத்த பிள்ளைகள் பெற்றுருவோம், எப்படியாவது வந்துடும். கர்த்தர் கிருபையினால்
அதை பார்க்கறது, படிக்க வைக்கிறது, ஓடுறது, அதுக்கப்புறம் மூச்சே இருக்காது. அப்போ தான் நிறைய பேர் சொல்கிறது கேட்டுருங்க, எதுக்குடா கல்யாணமே பண்ணேன்னு. இதுக்கு தான்டா கல்யாணம் பண்ணேன். அல்லேலூயா. அப்போ அந்த கல்யாணம் வர்ற நேரத்தில் ஒரு கல்யாண பொண்ணு மணவாள்கிட்ட வர்றதுக்கு எப்படி வருவா? பழைய சாரி கட்டிட்டா வருவா? பழைய புடவை கட்டிட்டா வருவாங்க? எப்படி வருவாங்க? ஆயத்தமாக ஃபைன். இப்போ எல்லாம் தலையெல்லாம் நிறைய முடி வைக்கிற மாதிரியெல்லாம். ஏன்னா இந்த உலகம் மாறிட்டு போகுது. ஆமாவா இல்லையா? ஏன் உலகத்துக்கு முன்னாடி பொண்ணு இவதான்னு காட்டிக்கிறதுக்கு பொண்ணை மணவாளன் கிட்ட அலங்கரித்து கொண்டு வருவார்கள். அது அப்பவும் உள்ளதான். ஆமென்னு சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ என்னன்னா கண்ணு முடிய வெட்டி இப்படி மேலே. அந்த சினிமா நடிகர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவ பேர் என்ன? ரொம்ப ஐஸ்வர்யா ராய். ஞாபகம் வந்துச்சு. இப்போ எனக்கு பழைய இதெல்லாம் நிறைய ஞாபகம் வருது. அது மாதிரி இந்த ஐப்ரோ இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வெட்டு. புரியுதா? இங்கே எல்லாம் நல்ல இது பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் அழகழகா வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குதும்பா பார்க்கறதுக்கு. ரொம்ப அப்புறம் லிப்ஸ்டிக்கு. ஏன்னா இப்போ மழைக்காலங்கள் வாட்டர் ப்ரூஃப் வந்திருக்கு. நீ என்ன அழியாது, அதே கலரில் இருக்கும். இப்படி எல்லாம் அழகாக்கி புடவைகளை சரி பண்ணி அழகாக்கி நல்ல அப்படியே பிடித்து கொண்டு அலங்காரமாக யார்கிட்ட வருவாங்க? மணவாட்டி மணவாள்கிட்ட. அவ ஆயத்தம் இல்லைன்னா வர்றவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கட்ட வர மாப்பிள்ளையை இதையா போய் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரியும் மனசுக்குள்ள. நம்ம ஒருபோது அப்படி நினைக்கிறதில்லை, நினைக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நமக்கு கிடைச்சது இதுதான், கர்த்தர் கொடுத்ததும் இதுதான். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெபம் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்குள்ள பலகீனமாக இருக்கிறவங்களும் சரி தான், வீட்டில் முடியாமல் இருக்கிறவங்களுக்காக சரி தான், இந்த ஜெபத்தில் நீங்கள் என்னோட சேர்ந்து ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னீங்கப்பா, பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நான் பலம் வச்சிருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன். நீ சொல்லணும், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஓ ஹalleluya, ஹalleluya. ஏசப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, ஏசப்பா எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. இயேசுவே இரக்கம் செய்யுங்கப்பா, இயேசுவே இரக்கம் செய்யுங்கப்பா, இயேசுவே அற்புதம் செய்யுங்கப்பா, இயேசுவே அதிசயம் செய்யுங்க. ரெண்டு கையை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக வியாதிகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வியாதிகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். யார் பலகீனமாக இருந்தாலும், யார் வியாதியாக இருந்தாலும், அந்த வியாதிகளை மாற்றுகிற வல்லமை தேவனுடைய வல்லமை. பலகீனமாக இருக்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருவதாக. தொட்டு சுகமாக்கணுமே. அதே போல கடன் பாரங்கள், பண தேவையோடு இருக்கிறவர்களை நீர் சந்திப்பீராக. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதாக, பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வியாபாரங்கள் பெருகுவதாக, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, மரண கண்ணிகள் மாறுவதாக,